அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்மிடம் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள். முதலாவது நம்முடைய பார்வையை சீர்படுத்த வேண்டும். இரண்டாவது நம்முடைய செவியை சீர்படுத்த வேண்டும். மூன்றாவது நம்முடைய இருதயத்தை சீர்படுத்த வேண்டும். நான்காவது நம்முடைய வாயின் வார்த்தைகளை சீர்படுத்த வேண்டும். ஐந்தாவது நம்முடைய சிந்தனையை சீர்படுத்த வேண்டும். ஆறாவது நம்முடைய கைகளை சீர்படுத்த வேண்டும். ஏழாவது நம்முடைய கால்களை சீர்படுத்த வேண்டும். சீராக இருக்கும் வெளித்தோற்றத்திற்கு அதிக அலங்கரிப்பு கொடுக்காமல் நம்முடைய உள்ளான தோற்றத்திற்கு தேவனிடம் அதிக நேரம் கொடுத்து சீர்படுத்துவதே பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென்.